இந்த படத்தில் நான் வந்து ஒரு ₹2,00,00,000 தியேட்டர்கள் கலெக்ஷன் எதிர்பார்த்தேன். ₹2,00,00,000 வரைக்கும் நான் இது வந்து படம் ஆடியன்ஸ் அப்போ அவங்க சொன்னது இவ்வளோ இந்த கலெக்ஷன் நான் எதிர்பார்த்தேன் தம்பி. ஏன் வரலங்கிறது எனக்கு புரியாத ஒரு புதிராவே இருக்குது அப்படின்ட்டு ரெகுலராக படம் ரிலீஸ் பண்ணுற அவங்களோட பதிலே இதுவாக தான் இருக்குது. நம்ம ஒரு 120 ஸ்க்ரீன்ஸ்லாம் போட்டிருந்தோம் ஆரம்பத்தில். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு வெறுமனே ஒரு வாரத்திலேயே வந்து அது ஒரு 14 திரையரங்குகளில் மட்டும்தான் இன்றைக்கி ஓடிட்டுருக்குது. அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. திடீர்னு இப்படி ஒரு டவுன் வரும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. இது என்றைக்குமே வந்து மக்கள் தான் டுவர்ட்ஸ் வந்து அவங்களோட முடிவு தான். அவங்க தான் விசிலும் கிளாப்ஸும் அந்த அவர் மேலே வரும்போது அந்த பாட்டு அந்த குணா பாட்டு வரும்போது 4 தியேட்டரில் வந்து முழுக்கவே வந்து மஞ்சுனல் பாய்ஸ் இப்போ ஓடிட்டுருக்கு. 4 முழுக்கவே மஞ்சுனல் பாய்ஸ் ஓடிட்டுருக்குது. சரி, எங்களுக்கு 2 ஷோ கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த 2 ஷோவையும் தூக்கிட்டு வந்து அதுலேயும் மஞ்சுனல் பாய்ஸ். கிட்டத்தட்ட மஞ்சுமல் பாய்ஸோட வெற்றி வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது நிச்சயமாக அதை உறுதிப்பட என்னால் சொல்ல முடியும். ஒன் இண்டியா தமிழ் ஃபில்மி பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். பொதுவாகவே நம்ம தமிழ் சினிமாவில் அந்த காலத்தில் வந்து நிறைய மாசான படங்கள்லாம் வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக காலத்துக்கு ஏற்றப்ப மாறிக்கிட்டே வந்திருக்கு. அந்த வகையில் போன மாத இறுதியில் பைரி அப்படின்னு ஒரு அழகான கண்டென்ட் படம் ரிலீஸ் ஆச்சு. படத்துக்கு நிறைய பாராட்டுகளும் வந்தது. ஸோ அந்த பைரி படத்தை உருவாக்கின இயக்குனர் மற்றும் நடிகர் தான் ஜான் கிளாடி நம்மளோட இருக்கார். ஸோ அவர்கிட்ட இந்த படத்துக்கான வரவேற்பு எப்படி இருந்தது, ரிலீஸ்க்கு பிறகு அவர் என்ன மாதிரி மனநிலையில் இருந்தார் அப்படின்னு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஆக்சுவலி பைரி ஸோ படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ப்ரெஷ் ஷோலாம் போட்டிங்க. அப்போவே நிறைய பாசிட்டிவான ஃபீட்பேக்லாம் வந்தது. படத்தை பற்றி ஓவரால் நிறைய பேர் பாராட்ட செஞ்சாங்க. படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? ஆக்சுவலாக அதான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பத்திரிகைகள், சினிமா, படம் பார்த்தவங்க அவங்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு பாராட்டு. இயக்குனர்கள், நம்ம முன்னணி இயக்குனர்கள், முன்னாள் நம்ம ஒரு சேரன் சார், அப்புறம் கே பாக்யராஜ் சார், அதுக்கப்புறம் வந்து லெனின் பாரதி சார், ஏகப்பட்ட டைரக்டர்ஸ், இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி ஆக்டிவ் ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப படத்தை பற்றி, சீன்ஸ் பற்றி, மேக்கிங் பற்றிலாம் ரொம்ப பாராட்டியிருந்தாங்க. மனநிலை வந்து அது ரொம்ப நமக்கு திருப்தியான ஒரு விஷயம். ஒரு இயக்குனருக்கு நம்ம யார் படங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தோமா, எனக்கு சேரன் சாரோட பாராட்டு. குறிப்பாக வந்து கட மந்திரமூர்த்தி, இயக்குனர் திரு மந்திரமூர்த்தி, அயோத்தி படத்தில் அவர் ஃபோன் பண்ணி, தம்பி இது வந்து என்னம்மா 4 அங்கமாலி டைரிக்கு மாறுது அப்படின்ட்டு, இந்த மாதிரி அவரோட இதுதான் ஆரம்பம். அவரோட பாராட்டு தான் ஒரு இயக்குனராக எனக்கு முதல்ல வந்து சேர்ந்தது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியான பாராட்டுகள். அந்த மனநிலை ஒரு பெரிய இதை கொடுத்துருந்தது. ஆனால் வந்து தொடர்ச்சியாக வந்து ரசிகர்கள் திரையரங்குகளில் வந்து பெரிய வரவேற்பு கொடுக்காதனால, ஸோ திரைப்படம் வந்து இன்றைக்கி ஒரு வார காலத்திலேயே வந்து படம் வந்து கொஞ்சம் நம்ம ஒரு 120 ஸ்க்ரீன்ஸ்லாம் போட்டிருந்தோம் ஆரம்பத்தில். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு வெறுமனே ஒரு வாரத்திலேயே வந்து அது ஒரு 14 திரையரங்குகளில் மட்டும்தான் இன்றைக்கி ஓடிட்டுருக்குது. அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. ஸோ வந்து படம் கொஞ்சம் ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருந்தா சிறப்பாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக எனக்கும் அந்த டவுட் இருக்குது. ஏன்னா படத்தில் புறா பந்தயம் பற்றி பேசியிருக்கீங்க. திரைக்கதை அவ்வளோ என்கேஜிங்காக போகுது, விறுவிறுப்பாக போகுது. ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் நீங்கள் எழுதின விதம் அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்குது. குறிப்பாக அந்த ரமேஷ் பனையார் கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் எந்த இடத்துல அந்த படம் சறுக்குது, ஏன் பார்வையாளர்கள்ட்ட போய் சேரல சரியா? இப்போது வந்து அது ஏன் சேரல அப்படிங்கிறது, இப்போது நான் ஆக்சுவலாக வந்து சக்திவேலன் சார் படத்தை வெளியிட்ட சக்திவேலன் சார் வந்து அவங்க பேசியிருந்தாங்க. இப்போ பேசும்போது வந்து, தம்பி என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல தம்பி. வந்து இந்த படத்தில் நான் வந்து ஒரு ₹2,00,00,000 தியேட்டர்கள் கலெக்ஷன் எதிர்பார்த்தேன். ₹2,00,00,000 வரைக்கும் நான் இது வந்து படம் ஆடியன்ஸ் அப்போ அவங்க சொன்னது இவ்வளோ இந்த கலெக்ஷன் நான் எதிர்பார்த்தேன் தம்பி. ஏன் வரலங்கிறது எனக்கு புரியாத ஒரு புதிராவே இருக்குது அப்படின்ட்டு ரெகுலராக படம் ரிலீஸ் பண்ணுற அவங்களோட பதிலே இதுவாக தான் இருக்குது. ஸோ நம்ம அனலைஸ் டோட்டலாக எல்லாருமே பேசுகிறாங்க வந்து ரொம்ப டிப்பான ஒரு டைமாக இருக்குது இண்டஸ்ட்ரிக்கு இது. ஸோ அதில் வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஸோ வந்து அந்த அதுவா அப்படிங்கிறத என்னால் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சேம் டைம் வந்து இதே ஒரு மலையாள படம் மஞ்சுனல் பாய்ஸ், ஒரு விஜய் சார் படம் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்குமோ,
தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை திரையரங்குகள்லயும் ஓடி வந்து அ பெரிய ஒரு பாய்ச்சலோட இன்னைக்கு வந்து ஒரு வசூல் சாதனை பண்ணிட்டு இருக்கு. இதுலயும் மலையாளத்துல. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிற விஷயம்னா, இன்னும் ஏன்னா படம் பார்த்த 3வது நாள் பார்த்த ஐஆர்டி டைரக்டர் என்ன கூப்பிட்டு பேசும்போது சொன்னது, "தம்பி உன் படம் வந்ததே வந்து வெளிய தெரியலையேப்பா" அப்படின்னாங்க ம், முதல் ஒண்ணு. ம், ம். ஸோ அவரு அப்புறம் பார்த்துட்டு, "தம்பி இல்ல இப்படி இருந்தா சரியா இருக்காது. நீ முதல்ல நம்ம யூனியனுக்கு ஒரு ஷோ போடு. டைரக்டர்ஸ்க்கு ஒரு ஷோ போடுவோம். ஸோ டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் கொண்டு சேர்ப்போம் படத்த." ஸோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் இயக்குனர் சாய்ரமணி அவங்ககிட்ட சொல்றேன். அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு சொல்லி அவரோட நம்பர் குடுத்து, நான் அவர்ட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க, "தம்பி 2 நாளா நேத்து வரைக்கும் உன் படம் தான் இங்க யூனியன்ல நாங்க அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். உன் படத்தோட இத தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சினிமால நான் இருக்கிறேன். ஆனா எனக்கே உன் படம் வந்து சேரலப்பா. நேத்து தான் வந்து சேர்ந்தது." அவங்க அப்படி சொல்றாங்க. அவரும் அதான் சொன்னாங்க. ஸோ ஒய்டா வெளிய வந்து பார்வையாளர்கள்ட்ட எனக்கு தெரிஞ்சு நான் உணர்றது என்னன்னா, இப்போ ஆ இன்னும் கொஞ்சம் பார்வையாளர்கள்ட்ட ஒய்டா ப்ரமோஷன்ஸ் பண்ணியிருக்கிற பட்சத்தில இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்ந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு அதுதான் தோணுது. கிட்டத்தட்ட மஞ்சுமல் பாய்ஸோட வெற்றி வந்து இத கொஞ்சம் கொஞ்சமா டவுன் பண்ணிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது நிச்சயமா அத உறுதிப்பட என்னால சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ 2வது செகண்ட் வீக்கு கூட நமக்கு வந்து ஒரு 20 ஆ தியேட்டருக்கு நமக்கு இருந்தது. ஒரு செகண்ட் வீக்ல கூட. அப்படியே பார்த்தீங்கன்னா, இப்ப நாகர்கோவில்ல கூட என் சொந்த ஊர்ல நாங்க பேசியிருந்தோம். பேசி ம். வந்து படம் ஓகே டீசென்ட்டா போகுது. ஆடியன்ஸ் வராங்க. ஸோ 2வது வாரம் நாங்க கன்டின்யூ பண்றோம். அப்படின்ட்டு 2 ஷோவா கன்டின்யூ பண்றோம்னு சொல்லி நாங்க பேசி வச்சிருந்தோம். பேசியிருந்தோம். அவங்க அப்புறம் நல்லா பண்ணிக்கிறோம். இந்த படம் நல்லா தான் டீசென்ட்டா போகுது. 2வது வாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நாகர்கோவில்ல ஆக்டிவா இருக்குது. நாகர்கோவில்ல 2 தியேட்டர். கன்னியாகுமரியில மொத்தமே வந்து அ அ ஒரு 5 தியேட்டர் தான் இருக்குது. அதுல ஆக்டிவா ம். இருக்கிறது 4 தியேட்டர் தான். 4 தியேட்டர்ல வந்து முழுக்கவே வந்து மஞ்சுனல் பாய்ஸ். இப்ப ஓடிட்டு இருக்கு. ஓடிட்டு இருக்கு. ஓ! 4 முழுக்கவே ம். மஞ்சுனல் பாய்ஸ் ஓடிட்டு இருக்குது. சரி எங்களுக்கு 2 ஷோ குடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த 2 ஷோவையும் தூக்கிட்டு வந்து அதிலயும் மஞ்சுனல் பாய்ஸ் ஓடுது. ஸோ என்னன்னா, அ அதோட வீரியம், அதோட வீச்சு வந்து அது வைடா போக போக, அது அது அப்படியே வந்து என்ன சொல்ல, கிடைச்ச ஸ்க்ரீன்ஸையுமே நம்ம நாங்க வந்து ஒரு ஸ்க்ரீன்ஸ தக்க வைக்க போராடுறோம். அதுல வந்து அதோட வீச்சு வந்து அதுல நம்ம நிக்க முடியல. ஸோ அவங்க வந்து வெகு பயங்கரமா ஆடியன்ஸ் உள்ள வரும்போது, அது வந்து அவங்களுக்கு ஓகே. ஆடியன்ஸ் இது படத்துக்கு தான் வராங்க அப்படிங்கும்போது, அவங்க இம்மீடியட்டாவே வந்து இத எடுத்துடுறாங்க. ஸோ எடுத்துட்டு அத போட்டுறாங்க. ஸோ நிச்சயமா அது அது ஒரு அந்த குறை சொல்ல வரல. ஏன்னா நம்ம அந்த படத்த மக்கள் வந்து கனெக்ட் ஆகியிருக்கிறாங்க. அவ்வளோ கனெக்ட் ஆகியிருக்காங்க. அதனால எதுவுமே குறை சொல்ல வரல. பட் கொஞ்சம் கன்சர்ன் தியேட்டர்ஸ் சைட்ல ஏன்னா ஒரு ப்ராமிஸ் பண்ண இடத்துல கூட அத வந்து இது பண்ணிக்க முடியாத அளவுக்கு அது இல்ல ஆக்சுவலா நீங்க எடுத்துடுறாங்க. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி என்ட்ட பேசியிருந்தீங்க. நிறைய ஹோப்போட தான் பேசியிருந்தீங்க. ஆமா. பட் திடீர்னு இப்படி ஒரு டவுன் வரும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல இது. இல்ல அதுதான் வந்து அது நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, படம் வந்து ஆ ஒரு பெரிய அதாவது ஒரு எதான் சொன்னாரு, இப்போ ஒரு ஒரு ஸ்லோ ஒரு இருக்குது. லேகியா ஏதோ ஒரு லைஃப்ப பத்தி பேசுறாங்க. அது பாட்டுக்கு ஒண்ணு அமைதியா போகுது. அப்படின்னு இல்லாம பயங்கர ஆக்ஷன் என்கேஜிங்கா அது வந்து என்னன்னா, உள்ள வந்துட்டீங்கன்னா, உங்கள எந்த இடத்துலயுமே சோர்வடையக்கூடாது, வச்சிரக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகவே நாங்க நெறைய ட்ரிம் பண்ணி இது பண்ணியிருந்தோம். ம், ம், ம். ஏன்னா நம்ம புது அறிமுக நடிகர்கள், ஆடியன்ஸ் வந்து டயர்ட் ஆயிறக்கூடாது. ஸோ படத்த தப்பா சொல்லிறக்கூடாது அப்படின்ட்டு, நெறைய போர்ஷன்ஸ் இதுக்காகவே ட்ரிம் பண்ணி ஒரு ஒரு ஆக்ஷன் ஒரு என்கேஜிங்கான ஒரு என்டர்டெயின்மென்ட்டா தான் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ வந்து ஒண்ணு உள்ள வராங்கன்னா, நீங்க சொன்ன மாரியே புறா பந்தயம், வில்லு ம், பாட்டு, ம். ஆ எல்லாம் அதோட ஒர்க்ஸு அண்ட் ஃபைட்ஸு ஒரு 3 ஃபைட் இருக்குது. மாஸா அப்புறம் அ ஒரு பயங்கர என்டர்டெயின்மென்ட் பேக்கேஜா தான் இருந்தது. ஸோ அதனால வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் பேக்கேஜா இருக்கிறனால அது வந்து அது பார்க்குறவங்க அது ஒரு மவுத் டாக்ல அது மூவ் ஆயிடும். வழக்கமா நடக்கிற மாரி முதல் 2, 3 நாள் அப்படியே இதா இருக்கும். ஸ்லோ பிக்கப் ஆகும்னு நெனச்ச இடத்துல வந்து அது இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பேங்கிங்கா ஒரு விஷயம் நடக்கும்போது அதுல போயிடுச்சு. அதுல வந்து நம்ம மாட்டிக்கிட்ட ஒரு விஷயங்கும்போது இப்போ நமக்கு இல்ல இப்ப திரையரங்கு ஆக்சுவலா நம்ம யார ப்ளேம் பண்றது அப்படிங்கிறது கூட தெரியல. ஆடியன்ஸ் மேல குறை இல்ல. அது சொல்றதா? இல்ல. இல்ல தியேட்டர் அதுதான். ஓனர சொல்றதா? நம்ம வந்து குறை சொல்றதுக்கான குறை சொல்ல விரும்பல. நான் என்ன சொல்லுவேன்னா, இதே விஷயம் அந்த ஒரு பூமிங் பைரிக்கு கிடைச்சிருந்ததுன்னா, ஏன்னா பைரி வந்து இன்டர்வல்ல கிளாப் பண்ணாங்க. ம், ஆ ம், ம். செலிபிரிட்டி ஷோஸ்லயே கிளாப் பண்ணாங்க. ரோஹினில கிளாப் பண்ணாங்க. நாங்க பார்த்த இடங்கள்ல. ஸோ வந்து அதுல வந்து ஒரு எப்பவுமே வந்து ஒரு 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 சர்வைவல் ஒருத்தர காப்பாத்துற ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஸோ அதுக்கு ஈக்குவலா அது 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 ஒரு தனி ஒரு ஜானர் அந்த படம். அதே மாரி பைரியும் வந்து அதில அந்த ஒரு விசிபிலிட்டி கிடைச்சிருந்தா நான் பார்க்கும்போது அதுதான் நான் யோசிச்சேன். அத நம்ம குறையெல்லாம் சொல்லல. என்னன்னா நம்ம யாரையும் குறை சொல்லி நாங்க அப்படி ஒரு ஏன்னா ஆடியன்ஸ்ல கொண்டாடுறாங்க. என்னைக்குமே வந்து மக்கள் தான் டுவர்ட்ஸ் வந்து
அவங்களோட முடிவு தான். அவங்க தான் விசிலும், கிளாப்ஸும் அந்த அவர் மேல வரும்போது அந்த பாட்டு அந்த அந்த குணா பாட்டு வரும்போது, ஸோ வந்து நமக்கு அந்த விசிபிலிட்டி கிடைச்சிருந்தா நம்மளும் இப்படி தானே இந்த ஒரு விஷயம் நமக்கும் ஏன்னா அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் பைரி தான் ஓடுச்சு. ம், ம், அதே ம். கருமாரி ஸ்க்ரீன்ல முந்தின நாள் வரைக்கும் பைரி பைரி தான் ஓடுச்சு. போச்சு. நாங்க இங்கேருந்து டிக்கெட்ட ஹோல்ட் பண்ணி கிவ் அவே குடுத்து இந்த மாரி தான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வந்து மொழியே தெரியாம உள்ள வந்தவங்க வரைக்கும் அதான் சொன்னேன்ல வந்து உட்கார்ந்தவர் வந்து என்னடா மலையாள படத்துக்கடா கூட்டிட்டு வந்தீங்க அப்படிங்க அங்க என்னன்னே தெரியல. ஒரு ஒரு புயல் மாரி அந்த மஞ்சுநல் பாய்ஸ் இப்போ Facebook டைம்லைன்லாம் பார்த்தீங்கன்னா, மஞ்சுநல் பாய்ஸ் பார்த்துட்டேன் அந்த கொடைக்கானல் அவங்களோட யங் ஸ்டேஜ்ல அவங்க எப்போ ஆமா, ஒரு தடவ ஆமா. கொடைக்கானல் போய் அந்த மரங்கள்ல எடுத்திருந்த ஃபோட்டோஸ் ஃபுல்லா அது அந்த ஒரு கன்டென்ட்டா நம்மளோட வாழ்வு ஊரும், நம்மளோட மொழியோட கனெக்ட்டும் அந்த நம்ம ரொம்ப கொண்டாடுற கண்மணி அன்போடு காதலன் பாட்டுமே வந்து அது அவங்களுக்கு பெரிய சாதகமா இப்போ நம்மளோட ஒரு விஷயம் போயிடுச்சு. இந்த இதுல வந்து அ ஒரு விபத்து மாரி நம்ம சிக்கிக்கிட்டோம்னு நெனைக்கிறேன். பட் நீங்க இப்ப ஃபீல் பண்றீங்களா? எதுவும் நம்ம ஏதாச்சும் ஒரு பிரபலமான நடிகர் உள்ளுக்குள்ள வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு. ஆ இல்ல இப்போ வரைக்கும் வந்து நான் வந்து அத ஃபீல் பண்ணல. பண்ணல. பிரபலமான நடிகர் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நான் ஃபீல் பண்றது என்னன்னா, இன்னும் கொஞ்சம் நம்மால என்னன்னா, ப்ரமோஷனுக்கு நம்மால கொஞ்சம் செலவு பண்ண நம்ம கம்பெனி வந்து இன்னும் கொஞ்சம் அதுவும் அவங்களையும் குறை சொல்லல. ஏன்னா நான் சொன்ன பட்ஜெட்ல இருந்து நல்ல பட்ஜெட் தாண்டி ம். போகும்போது அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி, ப்ரொடியூசர் பண்ணி குடுத்தாங்க. பட் வந்து அதான் நல்ல படமா இருக்குது. ஆ போயிடும். அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கும் இருந்தது. அப்புறம் வந்து அ ப்ரமோஷன்ஸ் வந்து சோஷியல் மீடியா அதில அவங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க. சோஷியல் மீடியா தான் ஃபுல்லாவே பண்ணியிருந்தாங்க. பட் அதான் அந்த ஒரு இன்னும் கொஞ்சம் பெருவாரியான ப்ரமோஷன்ஸ் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு தோணுது. மறுபடியும் வேற ம். ஹீரோ ஏன்னா மஞ்சுளல் பாய்ஸ்ல நடிச்ச 11 பேர்ல எனக்கு தெரியும். எனக்கு நான் ம். ரெகுலரா நம்ம நம்ம ம். சினிமாக்காரங்களுக்கு தெரியும். மலையாள படம் பார்த்தா நமக்கு தெரியும் யாரெல்லாம் அப்படின்ட்டு. ஷோபின் சார் அங்க பெரிய ஹீரோ. ஸ்ரீநாத் பாசி அங்க ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். அஜு வர்கீஸ் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. நமக்கு எல்லாம் தெரியும். அதில கூட பெரிய அவ்வளோதான். முகங்களே அவ்வளோதான். ஷோபின் சார், ஸ்ரீநாத் பாசி, பாலு வர்கீஸ்ன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த பக்கம் தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாரி ஜார்ஜ் மரியானா போட்டுருக்காங்க. ஆமா. ஜார்ஜ் இல்ல உங்களுக்கு வந்து செல்லிங் பாயிண்ட்டுக்கான ஒரு ஒரு அவங்க இருந்தாலுமே வந்து அவங்க வந்து உங்களுக்கு புல் பண்ற ஆட்கள் யாருமே இல்லல்ல. ஸோ பட் வந்து முகம் தெரியாத மனிதர்கள், மொழி கூட தெரியாத வந்து கனெக்ட் ஆகும்போது, ஓகே அவங்கள வந்து அது ஒரு ஒரு மேஜிக்கல் பாகுபலி நடந்த மாதிரி, எல்லா ஸ்க்ரீன்ஸும் போட்ட மாரி அது யாருமே எதிர்பார்க்கல. அது ஒரு விஷயம் இது ஒரு நடக்கும்போது, மிராக்கிள் தான் ஆக்சுவலி. இது மிகப்பெரிய நிச்சயமா மிராக்கிள். மிராக்கிள். நான் வந்து பைரி வந்து ஒரு ஒரு டீசென்ட்டான ஒரு இதா மூவ் ஆகி இப்போ ஜோ, ஆ அந்த ம். மாரி இந்த ஆ குட் நைட் இதெல்லாம் ஒரு ஸ்லீப்பர் ஹிட்டா நம்ம படம் இருக்கும் அப்படிங்கிற ஆமா. ஒரு உறுதியான நம்பிக்கை எனக்கு இருந்தது. பட் இந்த மாரியான ஒரு சூழல்ல அது நடக்காம பட் போயிடுச்சு. நீங்க ஓகே ஹேப்பியா தானே இருக்கீங்க. ஆனா ஏன்னா நல்ல படம் எடுத்திருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. பாராட்டுகளும் வந்துருச்சு. ஆனா ஆடியன்ஸ்ட்ட போய் சேரல இல்ல அவ்வளவுதான். எனக்கு நமக்கு நமக்கு ஆடியன்ஸ்ட்ட போய் சேரணுங்கிறத சேரலங்கிறத தாண்டி பெரிய வருத்தம் என்ன தயாரிப்பாளர வந்து நம்ம என்னன்னா அதோட இன்னைக்கு அதோட வ கலெக்ஷன் ரிப்போர்ட்ட காலைல தான் கேட்டேன். என்ன கலெக்ட் ஆகிருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே சொன்னாங்க. எனக்கு கேட்கும்போது, இப்போ ஃபைனல் ப்ரமோஷன் பண்ண ஃபண்டுல வந்து ஆ ஷேரா ப்ரமோஷனுக்கு பண்ண ஃபண்ட்லயே 25% தான் வந்திருக்குது. ஓ! அப்போ வந்து அ சரி எனக்கு திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு டைரக்டரா என்ன திருப்திப்படுத்தி இந்த மாரிலாம் பேசுனாங்கன்னா பேசிக்கலாம். இவ்வளோ செலவு பண்ணி எடுத்தோம். சரி ப்ரமோஷன் செலவு பண்ணதுல வந்து ஒரு 20% தான் வந்து ஷேர் வந்திருக்கு அப்டின்னா வந்து அதோட வேதனைய வந்து நீங்க நெனச்சே பார்க்க ம், முடியாது. ம், அதா ம். பணம் அவ்வளவுமே போனதால இப்ப ஏதாவது சொல்லி சார் படம் நின்னுரும். இப்பவும் காலைலயும் அதான் ஹீரோ சொல்லியிருக்காரு. ஆ இன்னைக்கும் ஒரு ஒரு பெரிய நடிகர் படத்த பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அவரு பேசுவாரு. பார்த்துட்டு அவரு ஏதாவது சொல்லுவாரு. இல்ல வந்து ஏதாவது ஒரு மூவ்மெண்ட்டு ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் நமக்கும் இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கை தான் ப்ரொடியூசருக்கு இன்னைக்கு காலைல வரைக்கும் அது குடுத்துருக்குறோம். ஸோ ஏன்னா வந்து ஒர்க்கா வந்து ஒரு 6 இயர்ஸ் ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணது 2018. அவ் அந்த ஜர்னி கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல வரல. பட் அந்த உழைப்புக்கு நமக்கு ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் வந்து அவரோட பணம் இவ்வளோ நாளா போட்டு நீங்க வட்டியெல்லாம் கணக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதோட இது எங்கேயோ போகும். அவர் முகத்துல நம்மால ஏறெடுத்து பார்க்க முடியலைங்கும்போது, அந்த இதெல்லாம் நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துது. ம், ம். ஸோ வந்து புரியுது. புரிஞ்சுக்க கண்டிப்பா முடியுது. அதுதான் அதோட ஆக்சுவலா இதுல சிக்கிக்கிறது வந்து இயக்குனர்கள் தானே மோஸ்ட்லி. இயக்குனர்கள் மீன்ஸ் புரியல எனக்கு இது. இல்ல அதாவது இந்த மாரி நல்ல படம் குடுத்துருக்கோம். தயாரிப்பாளருக்கு போட்ட காச நம்மளால எடுத்துக் குடுக்க முடியல அப்படின்னும்போது, மத்தவங்க பாதிக்கப்படுறத விட இயக்குனர்கள் தான் கொஞ்சம் அதிகமா ஆமா. என்னன்னா பொறுப்பெடுத்துக்கிறது. வந்து இப்ப நிஜமாவே என்னன்னா, இது இது முதல்ல கேட்கும்போது புரியல. நம்ம தான் வந்து சரியா வழிநடத்து நம்ம வந்து சரியா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இப்ப நான் எடுத்து குடுத்துருந்து பணம் அவங்க ஹேப்பியா இருந்திருந்தாங்க அப்டின்னா, அது வேற. இப்ப இப்ப வந்து நம்ம அது ஒரு நம்ம தான் காரண கர்த்தா.
வெளியே அப்படி ஒரு அதை ம். தாண்டி ஒரு டெடிகேஷனாக படம் பண்ண வந்த ப்ரொடியூசரு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. எனக்கு அதுதான் ஒரு பெரிய வருத்தம். ஒரு ஃப்ரீடம் என்னன்னா, ஒரு இப்போ ஒரு 40 நாள்ல படம் எடுங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது படம் வந்து அவ்வளோ நெருக்கடியில நீங்க எடுக்கும்போது, அது இப்ப என்ன எல்லாருமே வந்து சொல்றாங்க வந்து டைரக்டர் வந்து படத்திலேயே எல்லார்ட்டயும் வேலை வாங்கியிருக்காரு. ஆ புது முகங்கள்னே யாருமே தெரியல. இப்படியான கருத்துக்கள்லாம் ஏகப்படுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, கிடைச்ச அந்த சுதந்திரம் தான். சுதந்திரம் வந்து நமக்கு நம்ம அத ரொம்ப பொறுப்பாவே பயன்படுத்திக்கிட்டோம். என்னன்னா, ஒரு தேவையில்லாத இடத்துக்கு, இல்ல நம்ம இதுல அவைலபிள் லைட்ல ஷூட் பண்ணிடலாம்னா, யூனிட்ட நாங்க வந்து கட் ம். பண்ணிக்கிட்டோம். ம். இங்க தேவைன்னா மட்டும் தான் யூனிட் எடுத்துட்டோம். ஸோ என்னன்னா, இவங்களோட டாக்கி போர்ஷன்ஸ் எல்லாம் பெரும்பாலும் வந்து அவைலபிள் லைட் தான். ஸோ என்னன்னா, இவங்க கஷ்டப்படுவாங்க, சிரமப்படுவாங்க. ஏன்னா நம்ம வந்து லைவ்லியான பீப்பிள்ஸ நடிக்க வைக்கணுன்ட்டு பண்ட்டோம் அப்படின்ட்டு. ஸோ வந்து அந்த இதுல நம்ம அதுக்கான நேரங்கள், காலங்கள எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுதான் நமக்கு அவ்வளோ சுதந்திரமா நமக்கு இது எல்லாமே நமக்கு அமைஞ்சுது. நம்மள பேசுறாங்க. பட் இன்னொரு இடம் அது வீழ்ச்சி அடைஞ்சிச்சுங்கிறது ஒரு வருத்தம். அது இருக்குது. கண்டிப்பா. ஓகே. ஸோ இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். ஆமா. படத்தை பற்றி சில விஷயங்கள் நம்ம பேசலாம். ஆக்சுவலாக படம் பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக புறா பந்தயம் காமிச்சிருந்தீங்க இல்லையா? புறா பந்தயம் இதான் ஒரிஜினலா? இதை தாண்டி நிறைய விஷயங்கள் காமிக்க முடியாமல் போயிருக்காங்க உங்களால. இல்ல. ஆமா. இது உ அ நான் ரியாலிட்டியோட நெருக்கம் இல்லன்னு தான் சொல்லுவேன். ஓ! இப்போ ஓகே. காமிச்சது. ஏன்னா ஆ. வந்து ஆ இப்போ ஒரு வேத்து இறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ம். பேசலாம்னா வேத்து இறக்குது. நீங்க வந்து ஒரு வேத்த வந்து நீங்க படத்துல நம்ம கம்போஸ் பண்ணியிருக்க மாரி கம்போஸ் பண்ணிட முடியாது. ம். வந்து ம். நீங்க ப்ரோ போட்டாலாம் அது வந்து காமிச்சோனலாம் இறங்காது. அது வந்து ஓகே, ஓகே. ஏன்னா வந்து நம்ம படத்துல நடிச்ச புறா பறத்துறவங்க தானே ஃபுல்லா நடிச்சாங்க. அவங்கலாம் படம் பார்த்துட்டு, "என்னம்மா வேத்து இருக்கதெல்லாம் இப்படி பண்ணி வச்சிருக்க தம்பி. மக்களே" அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருமே ஒரு கமெண்ட்ஸ், ஓகே. கிரிட்டிசிசம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. பயங்கர ம். கிரிட்டிசிசம். எனக்குமே அது வந்து முதல்ல நான் வந்து அத கரெக்ட்டா ப்ராப்பரா எடுக்கலாம்னு நெனச்சேன். ப்ராப்பரா எடுக்கல மீன்ஸ்னா நமக்கு வந்து என்னடா நீ ஒரு ஃப்ரேம் வச்சீன்னா, அந்த கம் கம் ஃப்ரேம் கம்போசிங் போது லூஸ் ஃப்ரேம் அதெல்லாம் இருக்குது நமக்கு. ம். ஸோ ம். காம்பேக்ட் இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது, நம்ம வந்து அந்த ஆ அப்புறம் டியூரேஷன் ஒண்ணு இருக்குது இல்லையா? நீங்க ஒரு வேத்து இறக்கணும்னா, வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்க வந்தோனே காமிச்சீங்கன்னா, அது இறங்கவே செய்யாது. இறங்குது. அது வந்து நீங்க காமிச்சிட்டே இருக்கணும். அது வரணும். அது வந்து நான் சரி டயர்ட் ஆயிட்டேன். நான் வர்றேன் அப்படின்ட்டு அது மனம் இறங்கணும். ஸோ இப்ப வேத்துங்கிறது என்னன்னா, அடுத்தவன் புறாங்கிறது தான் வேத்து. ஸோ அடுத்தவன் இப்ப இது வந்து நம்ம புறாக்கு சொல்றது. ம். ம். நம்ம ம். புறா பறந்து இறங்கணும்னா, அது டயர்ட் ஆயி அது மனசு வைக்கணும். சரி ஓகே நான் முடிச்சுக்கிறேன் வர்றேன். அதுக்கு இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அது வரவே செய்யாது. சுத்திட்டு தான் இருக்கும். சான்ஸே இல்ல. இறங்கவே செய்யாது. அதே மாதிரி வேத்துங்கிறது வேற ஒருத்தரோட புறா. வேத்து நீங்க இறக்கணும்னா, நீங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 அன் ஹவர்லருந்து ஒரு ஒரு முழு நாள் செலவானதெல்லாம் எனக்கு தெரியும். ஓ! அவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். ஆமா பிரதர். அது வந்து இறங்கவே செய்யுது. ஏன்னா, அது வந்து நம்பாதுல்ல. ம். இப்ப ம். வந்து வேற கூடு, அதுக்கு அட்மாஸ்பியர் எல்லாமே தெரியும். நீங்க வந்து அந்த சவுண்ட மட்டும் வச்சு அதுதான் அதோட இது. சவுண்ட வச்சு கிரவுடு ஆளே இருக்கக்கூடாது. ம். சரிங்களா? ம். அதுக்கு என்னன்னா, ஒரு புறா இருக்குது, அந்த சவுண்ட் கேட்குது. ஓகே ஒரு ஒரு பெஸ்ட் பிளேஸா ஏதோ இருக்குது போல. அப்படிங்கிறத அது பிலீவ் பண்ணா தான் அது இறங்கும். ஓகே. இல்லன்னா ம். கீழ இறங்காது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து கிரவுட் இருக்கக்கூடாது. நம்ம பார்த்தீங்கன்னா படத்துல வந்து எல்லாருமே ஆமா பேக்டா கேங்கா இருந்து நிப்பாங்க. நடுவுல இறங்குற மாரி இருக்கும். கிரவுடே இருக்கக்கூடாது முதல்ல. அதுக்கு ஒரு ஆள் தெரியவே கூடாது. புறாக்கள் மட்டும் தெரியணும் அதுக்கு. ஸோ என்னன்னா புறாக்கள வீச தான் செய்வாங்க. ஸோ அந்த புறாக்கள அப்ப அது பறந்து மத்த புறாக்கள் வந்து கைண்ட் ஆஃப் வெரைட்டீஸ் அதிலேயே வச்சிருக்காங்க. என்னன்னா, ம். ம். சில புறாக்கள் வந்து பறக்கவே செய்யாது. எப்படின்னா சாப்பிட்டுட்டு கூட்ல வந்து தூங்கிட்டு உட்காந்துரும். இருக்கும். ஓகே. நீங்க போட்டீங்கன்னா ஒரே ஒரு ரவுண்ட் அடிச்சு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு கீழ வந்து இறங்கிரும். அவ்வளோதான் அதோட இது. ஸோ அத வந்து ரேவல்ன்னு சொல்லுவாங்க. ம். ஸோ இந்த ம். புறாக்கள தூக்கி பறக்க விடுவாங்க. ஸோ அவங்க இருக்கிறதே வெளிய தெரியாம கூட்டுக்குள்ள இருந்துட்டு அந்த புறாக்கள தூக்கி பறக்க விடும்போது, அது பார்த்து வந்து ஓகே, ஓகே. அதில நம்ம சில நேரம் கையில வச்சு காட்டுவாங்க. அது மனம் இறங்கி ஓகே ஒரு சேஃப்டி பிளேஸ்ன்னு ஒரு நம்பி அது இறங்கணும். ஸோ அந்த ஒரு நாள் நீங்க ஒரு வேத்து இறக்கறத பார்த்தீங்கன்னா, அவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் போது. ஒரு 20 கேம் மாதிரி தான். ஓகே, ஓகே. அப்படி ம். ஒரு ம். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அது பண்ணல நம்ம. எனக்கு அந்த நம்ம இது நமக்கு அந்த ஒரு என்னன்னா ஒரு நேர காலம் நம்ம அப்புறம் இந்த மாரி சினிமேட்டிக் லிபர்ட்டிக்காக அது அது நம்ம சொல்லாம ரேஸ் பார்த்தீங்கன்னா வந்து, ரேஸ் வந்து கிட்டத்தட்ட 100% உண்ம. அது மாரி தான். ம். வேத்துல தான் தப்பு பண்றோம் தப்பு. அப்புறம் ட்ரெய்னிங்ல வந்து என்னன்னா, நீங்க வந்து அ புறா வந்து அதுங்க வந்து இறங்க வந்துரும். ம். ம். ஃபர்ஸ்ட்டு அதுங்களோட அந்த பேர்ட்ஸ் வந்து அதோட ஃப்ளையிங் வந்து எடுத்துட்டுனா, அவ்வளோதான் நீங்க அத இறக்கவே முடியாது. ஓ! பறந்துட்டே இருக்கும். அது பயங்கர ஒரு பறக்கிறது அவ்வளோ ஹேப்பியா அது வந்து பறந்துட்டே இருக்கும். ஸோ வந்து பிகினிங் ஸ்டேஜ் வந்து சில நேரம் வந்து அது வந்து இறங்க வருதுன்னா, இந்த தகரம்லாம் அடிக்கிறோம்ல. ஆமா. ஸோ அந்த மாரிலாம் அடிச்சு வந்து அத பைரிய விரட்டுனீங்களே அந்த பயிர மாரி. விரட்டுற மாரி இதுக்கு இறங்க விட மாட்டாங்க. ம். ம். ஸோ அப்ப அது அந்த மாரி அந்த ஒரு விஷயம் அதில இது பண்ணிருவோம். ஒரு இது இந்த பந்தயம் காட்டுறது முழுக்க முழுக்க அதான்.
அந்த 20 நிமிஷத்தோட கூட கிராஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ரெஃப்ரீஸ், இந்த க்ரௌடு இது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். க்ரௌடு 6 மணிக்கு மேலே தான் பயங்கர க்ரௌடு பீக்குக்கு போயிடும். ஸோ எல்லாம் சுற்றி அவ்வளோ அந்த சுற்றி இருக்கிற அவ்வளோ பேர் வந்துடுவாங்க. அந்த புறா பொறுத்தவங்கலாம் வந்து ஏன்னா எங்கே தப்பு எல்லாம் ஒவ்வொருத்தரும் எப்போ அவனை அவுட் ஆக்கி விடலாம் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும். ஸோ வந்து அதெல்லாம் அப்படி நிஜம் அப்படிதான். இன்னொரு விஷயம் படத்தில் நானும் சரி நிறைய பேர் கவனிச்ச விஷயம் வந்து அந்த மக்களுடைய வாழ்வியல் சில பேருக்கு புரியலை. அந்த ஒயிட் கலரில் திருநீர் போட்டிருந்தாங்க எல்லாருமே. ஐயா துணை அப்படின்ற போஸ்டர் நிறைய இடங்களை பார்க்க முடிஞ்சது. ஸோ அவங்களுடைய வாழ்வியல் என்ன, அது எதுக்காக அதெல்லாம்? அது இப்போ நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பற்றி, அது கன்னியாகுமரி மாவட்டத்தோட வாழ்வியல் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஐயா வைகுண்டர் அப்படிங்கிற ஒரு தனி ஒரு ரிலீஜியஸ் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு மனிதர் தான். அவங்க வந்து ஒரு மனிதர். அவங்க வந்து ஒரு விஷ்ணுவோட அவதாரம் அப்படிங்கிற இதில் வந்து உருவான ஒரு மக்களை வழிநடத்தின ஒருத்தர். அவரோட இது என்னன்னா, இப்போ குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சாதிய இதில் வந்து ஒன்ஸ் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம குமரி மாவட்டங்கிறதே திருவிதாங்கூர் சமஸ்தானம் தான். திருவிதாங்கூர் சமஸ்தானம். அப்போ வந்து என்னன்னா, அங்கே வந்து சாதிய கட்டுப்பாடுகள், சாதிய கொடூரங்கள் அதிகமாகவே அங்கே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா ஒன்ஸ் ஒரு கோட்ஸ் இருக்குது, விவேகானந்தரே சொன்னதா, திருவிதாங்கூர் சமஸ்தானம் பைத்தியக்காரர்கள் வாழும் இடம் அப்படின்ட்டு. ஸோ என்னன்னா, நீங்கள் கேள்வி ட்ரெஸ் போடக்கூடாது, மார்பு, ஓகே, ஆமாம், வரி, அப்புறம் உயர் சாதியினர் வந்தாச்சுன்னா வந்து விலகி நிற்கணும். இந்த மாதிரியான ரொம்ப ஹெவியான நம்பூதிரிஸோட ரூலிங்ஸ் இருந்த ஒரு ஏரியா, ரொம்ப ஒரு ஹெவியான கட்டுப்பாடுகள் இருந்த இடத்துல அப்போ வந்து அவங்க அந்த ரிலீஜியஸோட இது என்னென்னா, தாளக்கிடப்பாரை தற்காப்பதே தர்மம். தாளக்கிடப்பாரை தற்காப்பது தர்மம். என்னென்னா, அப்போ அவங்க வந்து என்னென்னா முதல்ல இந்த இதுக்கு ஒடுக்குமுறைக்கு எதிராகவே போராடுறாங்க. மக்களை வந்து சமஸ்தானத்துக்கு எதிராக ஒரு சாதி அடிமைத்தனத்துலேருந்து மீட்கிறதுக்கு வழி நடத்துகிறாங்க. ஸோ என்னென்னா, நீ அதோட இதே தலையில் இது கட்டுறது தான். நீ இடுப்புலலாம் நீ துண்டை கட்டாத. நீ வந்து யாருக்கும் இன்றைக்கி அம்பேத்கர் அவங்களோட இன்னொரு வடிவம் தான், முன் அடிவம் தான் அவங்களுமே. என்னென்னா வந்து தலையில் கட்டிக்கோ, நீ வந்து இடுப்பில் கட்டாத, நீ யாருக்கும் குறைஞ்சவனுங்களும் இதுவும் இல்லை. அதே மாதிரி இறை வழிபாடு, அவரோட இறை வழிபாடு ஒன்று அவங்க சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. என்னென்னா, நீ தான் கடவுள், வந்து சிலை வழிபாடு கிடையாது. எந்த சிலையோ எதையுமே நீ வணங்க வேண்டாம், நீ தான் கடவுள். ஸோ அவங்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி தான் இருக்கும். அந்த கண்ணாடி அது என்னென்னா, நீ தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு இதில் அவங்க இருந்த சேர், ஸோ ப்ளஸ் வந்து அதில் ஒரு கண்ணாடி இருக்கும். ஸோ அந்த இதில் மெயின் இதில் ஸோ வந்து எளிய மனிதர்களை அன்றைக்கி இந்த சாதியை ஒடுக்கம் வந்து மீட்ட ஒருத்தங்க வந்து இந்த இறைவன் அவரோட ஒரு ஐயான்னு குறிப்பிடுறாங்க. அவதாரமாக வந்து உருவான அந்த இதுதான் நமக்கு உருவாகி வந்து இந்த மாதிரி ஒரு புரட்சியான கருத்துக்களை மக்கள்கிட்ட பேசி அந்த இதிலேருந்து மீட்டு ஒரு தனி ரிலீஜியஸ், ஒரு தனி வேதம் இருக்குது, அகில திரட்டுன்னு தனி வேதம். ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே அது ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருக்குது. ப்ளஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே அவங்க அந்த ஒரு இது நெத்தியில் இது பண்ணிக்குவாங்க. ஸோ ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடான ஒரு லைஃப் இருக்கும் அவங்களோடது. ஸோ அதுதான் அந்த ஏன்னா குமரி மாவட்டத்தோட கல்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே அதை நம்ம அது நம்ம வாழ்வில் எப்படி இருக்குதோ அதெல்லாம் முக்கியமான விஷயங்களை பதிவு பண்ணணும்னு நினச்சிருந்தோம். அப்போ அது கதாநாயகன் குடும்பத்தை வந்து ஐயா வழியை பின்பற்றுறவங்களா வந்து அதை வந்து ஐயா வழின்னு சொல்லுவாங்க, ஐயா துணை, ஐயா வழியை பின்பற்றுறவங்கள நம்ம பதிவு பண்ணிடுவோம். இன்னொரு விஷயம் நான் கவனிச்சது, இந்த ஜாதியை கடந்த ஒரு நட்பு. அவர் ஹிந்துவாக இருப்பார், நீங்கள் கிறிஸ்டியனாக இருப்பீங்க, நடிகராகவும் நடிச்சிருக்கீங்க இந்த படத்தில். ஸோ அதுவும் காமிச்ச விஷயம், நிறைய பேர் நோட் பண்ணாங்க அந்த ஒரு விஷயத்தையுமே. ஸோ அது வந்து வரவேற்கத்தக்க விஷயமாகவும் பார்க்கப்பட்டது படத்தில். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நடிகராகவும் வந்துட்டீங்க, இது பிளான் பண்ணது தானா? இல்லை, இது நிச்சயமாக இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நிகழ்ந்து வச்சு அதை பயன்படுத்திக்கிட்டோம். அதான் ஏதாவது சில விஷயங்கள் இப்போது நடக்கும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம ஆப்ஷன் இருந்தது, அதை பயன்படுத்திக்கிட்டோம். வந்து துறை இயக்கம் தான், அதில் தான் நம்மளோட முழு கவனமும். இல்லை, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களுடைய முன்னோடிகள் சேரன் அப்படிலாம் சொன்னீங்க. ஆமாம். ஸோ அவங்கள மாதிரி நீங்களும் சரி ஓகே டேரக்ஷன் நடிப்பு இல்லை நிச்சயமாக அப்படியா அதில் இது நம்ம பண்ணுறதுல ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, ஒரு கேரக்டர் ரோல்ஸ் பண்ணலான்னா நம்ம பண்ணிக்கலாம், அது நம்ம இதில் பண்ணிக்கலாம்னா. ஏன்னா நம்ம வந்து முழுக்க யோசிச்சுட்டே இருக்கிற ஆட்கள். ஸோ என்னென்னா இந்த அவ்வளோதான் ஒரு இப்போ கொஞ்ச நாளாக தான் ஸ்கிரிப்ட் பற்றி யோசிக்காமல் இருந்தேன். என்னென்னா அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனோட எண்டு, படத்தோட ரிலீஸு, அடுத்து இம்மிடியட்டாக போய் இப்போது மறுபடியும் 24/7 வந்து அடுத்த ஸ்கிரிப்ட். அடுத்த ஸ்கிரிப்ட் வந்து இதை போயிடலாம் அந்த யோசனை இருக்க. நம்ம வந்து அப்போ போய் வந்து இந்த ஒரு தேடலில் இருக்கிற நம்ம இன்னொரு இடத்துல போய் வந்து நடிக்கலாம் முடியாது. ஸோ அது ஒரு இதாக நான் ஒரு நிகழ்ந்துச்சு, அதை பயன்படுத்திக்கிட்டேன். ஒரு வேகன்சி இருந்தது.
ஸோ அது ஒரு ஹூக் இருந்தது. அதை நான் பண்ணணுங்கிற ஒரு ஹூக் கிடைச்சது. சரி அதை யூஸ் பண்ணி அதை பயன்படுத்திக்கிட்டேன். நடிப்பு நல்லா இருந்தது ஆக்சுவலி நீங்கள் பண்ணியிருந்தது. அவன் அது ஒரு குறிப்பாக அந்த செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பா அழுதுகிட்டே ஒரு இருக்கிறது. 75% அத இது பண்றாங்க. 25% அத விமர்சனம் பண்றாங்க. இன்னும் பெட்டரா பண்ணுங்க. ஸோ நமக்கு உண்மையில என்னன்னா வந்து அதுல ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இல்ல. ஸோ ஓகே. ஒரு இயக்கம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறது, நமக்கு இதுல ஒரு 100% கான்ஃபிடென்ட் இருக்கிற மாரி, அது ஒரு ஒரு விபத்து மாரி நடந்துச்சு. அத பயன்படுத்திட்டோம். ஸோ அந்த அத நம்ம கான்சன்ட்ரேட் பண்ற ஐடியா இல்ல. ஓகே. ஸோ பைரி 2 ஸோ எப்போ வரும் நாங்கள் எதிர்பார்க்கலாமா அது? அதான் பைரி 2 வந்து முன்னாடி என்கிட்ட என்ன பிளானா இருந்ததுன்னா, அடுத்து ஒரே ஒரு படம் மட்டும் வெளிய நான் ரொம்ப வருஷமா இதுல ஸ்டக் ஆகி இருந்தனால, ஸோ ஒரு படம் மட்டும் வந்து நம்ம வந்து அ ஏதோ ஒண்ணு வேற ஒரு வேற ஒரு ஜானல்ல வேற வேற ஒரு ஒண்ணு படம். வெளிய போயிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுவா இருந்தது. ஸோ இப்போ வந்து இனி அது வந்து இப்போ அது வந்து இனி அது நம்ம டிசைட் பண்ற ஒரு இடத்துல அது இல்லன்னு நெனைக்கிறேன். ஸோ ஏன்னா புரொடக்ஷன், ஏன்னா சாரோட ரெக்யர்மெண்ட்ஸ் இனி என்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அது நம்ம ஒருத்தரே அது முடிவு பண்ற விஷயமா இல்ல. ஸோ எப்போனாலும் அது வந்து நிச்சயமா வந்து நிகழும் கண்டிப்பா. அது சீக்கிரமா கூட இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு டீமா எல்லாரோட கையில இருக்குது அது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ படம் வந்து ஓடிடி சேல் ஆயிடுச்சா? இல்ல இன்னும் அதோட முயற்சிகள்லாம் புரொடக்ஷன்ல போயிட்டுருக்கு. நடந்துட்டு இருக்குது. பொதுவா இந்த மாரி தியேட்டர்ல நம்ம ஆட்கள் நெறைய படங்கள தவற விட்டுருவாங்க. ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு ஓடிடில பார்த்துட்டு, என்னப்பா அப்பவே இப்படி படம் எடுத்திருக்காங்க. அப்படி கல்ட் கிளாசிக் பா இதெல்லாம் அப்படின்ட்டு பல நாட்களுக்கு பிறகு கொண்டாடுவாங்க. ரிலீஸ் டைம்ல விட்டுட்டு. ஸோ இந்த படத்த கண்டிப்பா அந்த மாரி கொண்டாடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்களுக்கு இப்ப நீங்க எதுவும் சொல்லணும்னு நெனைக்கிறீங்களா? இல்ல சொல்றதுன்னா என்ன வந்து அவரா அ படம் வாய்ப்பு இருந்தா தியேட்டர்ல ஆக்சுவலா இப்போ வந்து அத சொல்றதுக்கு வந்து என்னன்னா வந்து தியேட்டர்ல இருந்து எல்லாமே எடுக்கப்பட்டு விட்டது. அதுதான் இன்னும் நாங்க ஸ்டில் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அத மறுபடியும் எடுக்கப்பட்ட திரையரங்குல படத்த இது பண்றதுக்காக. ஸோ அந்த வாய்ப்பு இருந்ததுன்னா உங்க அருகாமையில படம் திரையரங்குல வெளிய ரன்னிங்ல இருந்ததுன்னா நீங்க நிச்சயமா பாருங்க. ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான ஒரு என்டர்டெயின்மென்ட் அண்ட் அது ஒரு கன்டென்ட் இருக்குது. ஒரு நியூவான விஷயங்கள் இருக்குது. உங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு ஒரு உறுதிய குடுக்குறேன். ஸோ பாருங்கன்னு சொல்றேன் அவ்வளோதான். சூப்பர் பிரதர். கண்டிப்பா. ஸோ ரொம்பவே அருமையா இருந்தது இந்த ஒரு பேட்டி. ஒரு பக்கம் உங்களுடைய படைப்ப பத்தின சந்தோஷமான பேச்சும் பார்க்க முடிஞ்சது. அதே மாரி அந்த படைப்பு மக்கள்ட்ட போய் சரியா சேரல அப்படின்ற ஒரு இயக்குனரா உங்களுடைய வேதனையும் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ உங்களுடைய அடுத்த படத்துக்கு கண்டிப்பா இந்த மாரி நடக்காது. ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக்கோட வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட் நன்றி ஃபார் பிரதர். அடுத்த படங்களுக்கு. கண்டிப்பா. மகிழ்ச்சி பிரதர். மகிழ்ச்சி.